பழனி மலையில எடப்பாடி மக்கள் மட்டுமே கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு அங்க பழனி மலையில இரவு தங்குறது அப்படிங்கிறது. எப்படி கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பு, அந்த அனுபவம் அது எப்படி இருந்துச்சு சார்? இது அனுபவம் சொல்றதால ஒரு அதிசயம் சொல்லலாங்க. ஏன்னா முருகப்பெருமான் அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. பர்வதராஜ குல மக்கள் தங்கினதான்றப்போ அப்ப நான் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 365 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல இதே மாதிரி இவங்க யாரு அழைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கூப்பிட்டு தங்க வைக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் ஓகே வரங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா. ஆனா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு இருக்குல்ல, அதான் பெரிய அதிசயம். தேர் நவர முடியாம ஒரு இடத்துல நிக்குது. இப்போ அரசர்ல இருந்து அங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, தேர் நகரவே இல்லை. அப்போ ஒரு சிறுவன் மூலியமா ஒரு முருகர் உத்தரவு அங்க சொல்றாங்க. எடப்பாடியில இருந்து ஒருத்தங்க காவடி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க மிகப்பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்த உன்னதோட காவடி எடுத்துட்டு வராங்க. அவங்க கிட்ட வேணா சொல்லுங்க, அவங்க இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மன்னர் உத்தரவுப்படி இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தேர் நின்று அவங்க தேரை நகர்த்தும் போது தேர் நகர்ந்துருது. திருவண்ணாமலை, சிதம்பரம், பழனி இந்த 3 கோயில் நம்ம கோயில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில். அந்த 3 கோயிலும் இந்த பர்வதராஜ குல மக்களுக்கு தான் முதல் முன்னுரிமை. சரி, இதோட தொடர்ச்சி நீங்க எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கர்ம ஆராய்ச்சியில போகும்போது மீனவ சமுதாயத்தை பத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். உண்மையிலே சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உண்மையான முருகர் சொந்தங்கள் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்வதராஜ குல மக்கள் தான் முருகருக்கு. ஏன் சார் அப்படி? ஏன்னா எடப்பாடியிலிருந்து பழனிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலாறுல முருகர் அபிஷேகம் பண்ணி அங்கிருந்து காவடி எடுத்து போய் அங்கிருந்து ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல போய் வச்சுட்டு அது வரைக்கும் அவங்க யாரும் அன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடாம இருக்காங்க. அதான் ஒரு பெரிய அதிசயம். இந்த எடப்பாடி மக்களோட இன்னொரு பெரிய தொடர்பு என்னன்னா, இவங்க தைப்பூசம் காவடியோட இதுக்கப்புறம் பழனியில காவடியே வராது. இவங்க தான் கடைசி. ராஜா வருகிறார், ராஜாதி ராஜாய ராஜ மார்த்தாண்டன்றப்போ என்ன அறியாம கண்ணுல தண்ணி வந்துச்சு. அது ஒரு அரசன் ஒரு மாளிகைக்குள்ள ஒரு ராஜா வந்தாருன்னா